ராசி சிம்ம லக்னம். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க எப்பவுமே அந்த சூரியனுடைய ஆளுமை திறன் நல்லா. எப்பவுமே நான் தான். சூரியனால என்னங்க? ஹானஸ்ட், நேர்மை, கண்டிப்பு. யார் வந்தாலும் வரலனாலும் அவங்க விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. அதுதான் சிம்ம ராசி. சூரியன் அப்படித்தானே. யார் நீங்க எந்திரிச்சாலும் எந்திரிக்காட்டியும் அவர் காலையில இத்தனை மணிக்கு உதயமாகுதுன்னா இத்தனை மணிக்கு உதயமாயிடுறேன். அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்க யார் எப்படி இருந்தாலும் சரி, நான் எனக்கு என்ன தேவை நான் பாத்துக்குவேன், என்ன நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை திறன் அவங்களுக்கு நல்லா. இப்ப அந்த இடத்துல சூரியன் மட்டும்தான் ஆட்சி ஆகிறார். எந்த கிரகமும் அந்த இடத்துல நீசமாகிறது இல்ல. இந்த சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு அந்த நீசம் அப்படிங்கிறது இருக்காது. சரி, ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சி ஆகிறார். இவங்க எல்லாத்துக்குமே ரெடி, தயாரா தான் இருக்காங்க. ஆனா சூரியன் எங்க உச்சமாகிறாரு? இவங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமாகிறார். 9ஆம் இடத்துல உச்சமாகும் போது பாக்கியஸ்தானம். இவங்களுக்கு எப்பவுமே அப்பா வழி புண்ணியங்கள், அப்பா வழி சொத்துக்கள் இது எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது பாக்கியம், நம்ம அனுபவிச்சது, நம்ம கொண்டு வந்தது. இப்ப சூரியனா வளர்ச்சி. சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்கணக்காரங்க ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துருவாங்க. குறுகிய காலத்துல வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. போராடிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே டக்குன்னு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம், அந்த இது நல்லா இருக்கு. அடுத்தது சூரியன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீசமாயிருக்கும். அப்ப இவங்க பாத்தீங்கன்னா அப்பப்ப மனசு மட்டும் சோர்ந்து போயிடுவாங்க. முயற்சிகள் இல்ல அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஜெயிக்க முடியாது. கடுமையான முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த இடத்துல அவங்க தோல்வியை சந்திப்பாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு பொதுவாவே பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சனி. இவங்க பொதுவாவே யாரு கிட்டையும் வேலைக்கு போக மாட்டாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னனால ஆரம்பத்துல 1 வருஷம் 2 வருஷம் தாங்க வேலை. நீங்க எழுதி வேணா வச்சுக்கலாம். யார பாத்தீங்கன்னாலும் ஒண்ணு பெரிய போஸ்டிங் போயிட்டா போயிருவாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 10-50 பேர் வேலை செய்யணும். அப்படி இருந்தா போயிருவாங்க. ஆனா இந்த அடிமையா வேலை செய்யறது, ஒரு 10 பேர்த்தோட ஒரு ஆளா வேலை செய்யறது, இந்த விஷயங்கள் அவங்களுடைய இதுல இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு எப்பவுமே தொழில் மேலதான் ரொம்ப கவனம் அதிகம். ஏன்னா 10ஆம் அதிபதி சுக்கிரன். அவங்களுக்கு இந்த சிம்மத்துல சுக்கிரன் பகை பெற்றார். அப்ப சுக்கிரன் பகையாகும் போது அப்ப தொழில்ல இவங்களுடைய முயற்சி இல்லைன்னா அந்த தொழில் ஜெயிக்காது. முயற்சி பண்ணுனா தொழில் ஜெயிக்கும். ஆனா தொழில்ல எப்பவுமே ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அந்த எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணுக்கு தெரியாம. ஏன்னா 6க்கும் 7க்கும் உடையவர் சனி பகவான். அவரும் சூரியனுடைய வீட்டுல பகையாயிடுறார். அப்ப யாருக்கெல்லாம் சனி பகவான் சிம்மத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு எதிரி, நோய், கடன், வழக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. அதுவும் நம்ம லக்னத்துக்கு 6, 7 கூடையவரு, 7, 8 கூடையவரு இப்படி எல்லாம் இருந்து சிம்மத்துல இருந்தாங்கன்னா அவங்க லைஃப்லாம் இஎம்ஐ கட்டிட்டு தான் ஆகணும். இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கும் அதேதான். ஏன்னா 6க்கு 7 கூடையவர். அப்படிங்கிறப்ப எப்பவுமே அவங்களுக்கு கடன் இருந்துகிட்டே இருக்கணும். கடன் இருந்தா தான் அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த கிரகம் அந்த தாக்கத்தை கொடுக்காது. இல்லைன்னா ஏதோ ஒரு நோயோ, உடம்புல தொந்தரவோ, அல்லது ஏதோ ஒரு வழக்கு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இவங்க ராகுகேது நின்ற இடத்தை வச்சு இவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு ஆசையினாலதான் இவங்களுக்கு பிரச்சனைகளே வரும். அதிகப்படியான ஆசை. அப்ப இவங்க பூர்வீக சொத்தை இவங்க அனுபவிக்க முடியாது. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு 5க்கும் 8க்கும் உடையவர் குரு பகவான். 12ஆம் இடத்துல தான் உச்சமாகிறார். இருக்கும், சொத்து இருக்கும். ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய சொத்தை இவங்க அனுபவிக்க முடியாது, குழந்தைங்க அனுபவிக்கும். அதுக்காக இல்லாமையே போகாது அப்படின்றது இல்லை. ஆனா இவங்க அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி மனசு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒப்பாது. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் தாமதப்பட்ட திருமணம். திருமண வாழ்க்கையில எப்பவுமே அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும்.
அந்த ஒட்டாது மனசு. ஏன்னா அந்த இடத்துல பகையாறாரா நானே அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம் கும்ப லக்னம் சிம்ம ராசி கும்பராசி இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே போயிட்டே இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த சனி பகவான் நீசமா அந்த சனி பகவான் பகையாகிறதுனால அடிக்கடி திருநள்ளாறு போயிட்டு வரணும். அப்ப அந்த தொழில்ல இவங்களுக்கு அந்த மேன்மைக்கு வர்றது, அந்த கடன் உண்டான விஷயங்கள் நிவர்த்தி ஆகிறது. இது எல்லாமே வேலை, கடன், நோய், வழக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஆகறதுக்கு ஒரு முறை வருஷத்துல ஒரு முறை திருநள்ளாறு சனி பகவான வழிபாடு பண்ணிட்டு வரணும். அடுத்தது ஸ்ரீவாஞ்சியம். ஸ்ரீவாஞ்சியம் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சுக்கிரன் பகையா இருக்கறனால அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீரங்கம் போறது, இந்த மாரியான இடங்களுக்கு போறது, பெண்களுக்கு மரியாதை குடுக்கணும். இந்த சிம்மராசி, சிம்மலக்னத்துல பிறந்தவங்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க மரியாதை குடுக்குறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க தொழில்ல ஜெயிப்பாங்க. மனைவி ஆகட்டும், சகோதரி ஆகட்டும், பெண் குழந்தைகளாகட்டும், யாரா இருந்தாலும், கூட வேலை செய்றவங்க, யாரா இருந்தாலுமே அவங்க அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து, அவங்களுக்கு சில சந்தோஷங்களை குடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி